அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. பணத்தை நம்மிடம் ஈர்த்து வந்து தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக வழிபாடு. யாரெல்லாம் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் வறுமை, கடன் பிரச்சனை இவை மட்டும்தாங்க இருக்குது, பணமே எங்கள் வீட்டில் தங்க மாட்டேங்குது, எப்படியாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் வீட்டில் 3 பேர் வேலைக்கு போகிறோம், இருந்தாலும் எங்களால் பெரிய அளவில் ஒன்றும் சேமிக்க முடியல, சேமித்து ஒரு நகை நட்டு வாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. அப்படி ஒரு நிலைமையை மாற்றி பணம் உங்களிடம் வந்து சேர்வதற்கும், நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியை பெறுவதற்கும், உங்கள் வீட்டில் அந்த தன ஆகர்ஷணத்தை கொண்டு வருவதற்கும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிய வழிபாடு. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தின் மூலம் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் உங்கள் வீட்டில் கிடைப்பதற்கு இந்த வழிபாடை நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யார் வேணாலும் இதை செய்யலாம். நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நடுவில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. இன்கேஸ் நடுவில் என்னால் தொடர்ந்து செய்ய முடியல, எனக்கு ஒரு திடீர்னு வேலை வந்துருச்சு, நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப தான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். வேறு ஒரு ஊருக்கு போகிறேன்ட்டு அந்த இடத்துல போய் நான் இதை கொண்டு போய் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. ஒரே இடத்துல தான் நீங்கள் செய்யணும். அதை மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் எந்த தடங்களும் வராத மாதிரி ஒரு 7 நாட்கள் என்னைக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மேற்பட்டவர்களும் செய்யலாம். இதற்கு தேவை 21 நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தான் வேணும். நல்ல வாசனையான ஏலக்காய், எந்த வகையிலையும் டேமேஜ்லாம் ஆகிருக்கக்கூடாது. அதோடைய சீடு இருக்குது இல்லை, விதைகள்லாம் வெளியில் தெரியக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பாக்கெட்டை திறந்தாலே வாசனை அப்படி அடிக்கணும். இப்போ நான் 3 வச்சுருக்கிறேன். 7 ஏலக்காயை 7 நாட்களுக்கு தேவையான ஏலக்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காய் ஒரு நாளைக்கு வேணும். ஸோ இதை நீங்கள் ஆரம்பிக்கிறது எந்த நாளில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும், இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடாது, வளர்பிறை, தேய்பிறை, இன்னைக்கு அஷ்டமி, நவமி அப்படின்லாம் நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு மாதத்தில் என்னைக்கு வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் சொன்ன கண்டிஷன் தடங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டு இதை செய்யக்கூடாது. அசைவம் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலையிலே இதை செஞ்சுட்டு அதற்கு பின்பு நீங்கள் அசைவம் சாப்பிடலாங்க. சுத்தபத்தமாக இருந்து இதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி காலையில் நீங்கள் இரவு தாம்பத்தியம்ல இருந்தீங்கன்னா காலையில் தலை குளிச்சுட்டு மறுநாள் இதை நீங்கள் தலை குளிச்சுட்டு நீங்கள் இதை செய்யலாம். அதுவும் ஒரு தடங்கள் கிடையாது. பணத்தை ஈர்ப்பதில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் பச்சை கற்பூரம், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது எல்லாமே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் தான். ஸோ இதில் நம்ம ஏலக்காயை பயன்படுத்துகிறோம். இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் முதல் நாள்னு கிடையாது, 7 நாட்களுமே நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு தூபம், அது அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணியோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3 ஏலக்காயை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏலக்காயை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சம் ஜவ்வாது அல்லது பச்சை கற்பூர பொடி அல்லது அக்தர் இதை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, அல்லது சந்தன எண்ணெய், ஏதாவது ஒரு வாசனையான பொருளை உங்களுடைய உள்ளங்கையில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு தருங்க. இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் 21 முறை தினம்தோறுமே சொல்லுங்கள். நீங்கள் எந்த பக்கம் உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீங்கள் அமர்ந்துக்கோங்க. தரையில் அமர்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தரை விரிப்பு போட்டுக்கணும். இல்லை எனக்கு முட்டி வெளி அப்படின்றவங்க நீங்கள் நேராக சேர்லேயே உட்காந்துட்டு செய்யலாம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 21 முறை தினம்தோறும் சொல்லுங்கள். 21 முறை தினம்தோறும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு பச்சை நிற துணியில் இந்த 3 ஏலக்காயை வைங்க முதல் நாள். இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 ஏலக்காய் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். பச்சை நிற துணி தான் உங்களுக்கு வேணும். ஸோ இதை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் பச்சை நிற துணி, ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பெட்டு
நீங்கள் எது வேணாலும் இல்லை ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு ப்ளவுஸ் பிட் இருக்குதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை நிற துணி பல விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படும். இல்லை சில்க் காட்டனோ இல்லை பட்டு துணி வச்சுருந்தீங்களாலும் நீங்கள் இதை மாதிரி ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முதல் 3 ஏலக்காயை வைங்க. அதே மாதிரியே அடுத்து வரக்கூடிய 6 நாட்களும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஏதாவது ஒரு வாசனை பொருளை தடவிக்கிட்டு 3 ஏலக்காயாக செஞ்சு இப்படி வச்சு அந்த உங்கள் பூஜை அறையிலே இந்த ஏலக்காய், இந்த பச்சை துணியில் ஏலக்காயை வந்து மடித்து நீங்கள் வச்சிடுங்க. நான் இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்துருக்கிறேன். இதை மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சிடுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதாவது வெளிநபர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லாதீங்க. 7 நாட்கள் இதை மாதிரி செஞ்சு முடித்ததும் மொத்தம் 21 ஏலக்காய் உங்களுக்கு வரும். 21 ஏலக்காயையும் இதை மாதிரி இந்த பச்சை நிற துணியில் எல்லாத்தையுமா சேர்த்து வச்சிடுங்க. சேர்த்து வச்சுட்டு கடைசி நாள் என்ன பண்ணணும்னா இதை ஒரு மூட்டையாக இப்படியே கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு இதை நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணப்பெட்டி, நகை பெட்டி, கல்லா பெட்டி எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். நிறைய பேர் லேடிஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வைக்கக்கூடிய இடம் மிக சுத்தமாக இருக்கணும். ஹேண்ட்பேக்கில் நீங்கள் தேவையில்லாத நிறைய ரெசிப்ட் வச்சுருப்பீங்க, கீ, வீட்டோட சாவி வச்சுருப்பீங்க, ஹேர்பின் வச்சுருப்பீங்க, சேஃப்டி பின், இரும்பு பொருள் வச்சுருப்பீங்க, அல்லது சில பேர் நாப்கின் கூட வச்சுருப்பாங்க. அந்த பொருளோடு போய் இதை வைக்கக்கூடாது. அதை மாதிரி ஜென்ஸ் அவங்க வேலெட்டில் வச்சுக்கினாங்கன்னா நீங்கள் பின் பாக்கெட்லலாம் இந்த பொருளை வைக்கக்கூடாது. ஸோ இது சுத்தமான இடத்துல இருக்கும் பட்சத்தில் தான் இது நல்லா உங்களுக்கு வேண்டிய பலன்களை தரும். ஸோ நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த 21 ஏலக்காய் தான் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. வெறும் 21 ஏலக்காய், 7 நாட்கள், அந்த மந்திரம், உங்களுடைய நம்பிக்கை, இது மட்டும்தான் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது. ஸோ இதை இந்த நாள் அந்த நாள்னா கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். 7 நாட்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு இது எத்தனை நாள் அந்த பணப்பெட்டியில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 3 மாதங்களுக்கு அப்படியே அந்த பணப்பெட்டியிலையோ நகைப்பெட்டியிலையோ எங்கே நீங்கள் வச்சிங்களோ அப்படியே இருக்கலாம். அந்த 3 மாதத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது இதற்கும் நீங்கள் தூப தீப ஆராதனை காமிக்கணுங்க. அப்படி இங்கே காமிக்கும் பட்சத்தில் இதற்கு நம்ம சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், உருவேற்றி கொண்டே இருக்கிறோம். ஸோ அதை நம்ம வேலை செய்கிற மாதிரி தூண்டிக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி மணி சத்தமும் அவசியம் கேட்கணும். நீங்கள் வச்சுருக்கிற இடத்துல வாரத்தில் 1 முறையோ அல்லது 2 முறையோ நீங்கள் தூப தீப ஆராதனை அப்படிங்கிறது இதற்கு நீங்கள் காமிக்கணுங்க. இப்படி ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை உங்கள் பணப்பெட்டியில் அல்லது நகை பெட்டியில் நீங்கள் வச்சு மூடி வச்சிடுங்க. அதாவது 7வது நாள் முடிஞ்சதும் அந்த எல்லா ஏலக்காயும் சேர்த்து இப்படி வச்சு நீங்கள் மூடிடுங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.